எதுக்காக பேழையை கட்டினான்? தன் குடும்பத்தை ரட்சிக்க. எனக்கு விஷன் வேர்ல்டா இருக்கட்டும், முதல்ல என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஃபர்ஸ்ட் அவன் வந்துடணும் உள்ள, அதுக்கப்புறம் எல்லாம் வரணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவரோட சஞ்சரிக்கிறது, ரெண்டாவது உங்க ஃபேமிலி. ரட்சிக்கப்படாதவங்க இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெறாதவங்க இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இப்போ கடைசி காலத்தில் என்ன தெரியுமா, கணவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் பேசாமல் இதை விட வேற எங்கேயாவது போயிடலாம், இல்லை வேற ஒரு ஆப்ஷன். மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தால் பேசாமல் விட்டுட்டு போயிடலாம், வேற ஒரு ஆப்ஷன். இல்லை கல்யாணம் ஆகிற வரைக்கும் உனக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, முடிஞ்சிச்சா நோ மோர் ஆப்ஷன்ஸ், டோர் க்ளோஸ்ட், நீ அதோடு தான் ஓடி முடிக்கணும். இல்லை அவர் ரட்சிக்கப்படவே மாட்டார், நீங்கள் யார் இயேசு கிறிஸ்துவா அப்படி சொல்கிறதுக்கு? வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது வாக்கு தத்தம்.